சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ். அணைக்கு நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறது? இதனால நீர்த்திறப்பு எவ்வளவு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? ஜெயசுராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக ஒசூர் நகரப்பகுதிகளிலே அதிக அளவு தாழ்வான இடங்களில் தண்ணீர் சேர்ந்தது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக தென்பெண்ணை ஆற்று வழியாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று இரவு நிலவரப்படி 2200 கன அடி நீர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறக்கப்பட்டது. அதே போல் கெலவரப்பள்ளி அணைக்கும் 2200 கன அடி நீர் வரத்தாக இருந்தது. நேற்று இரவு இந்த அதிகப்படியான நீர் சென்றதால் குவியலாக ரசாயன நுரைகளும் சென்றது. இதனால் கெலவரப்பள்ளி அணை அருகே இருக்கக்கூடிய அந்த தரைப்பாலமானது மூழ்கடிக்கப்பட்டது. ரசாயன நுரைகளால் மூழ்கடிக்கப்பட்டு அந்த வழியாக வாகனங்கள் ஏதும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த வழியாக நந்திமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். அதே போல் இந்த நீர்வரத்தானது இன்று காலை கணிசமான அளவு குறைந்தது. தற்போது நிலவரப்படி 1101 கன அடி நீர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து அணைக்கு வரத்தாக உள்ளது. அணையிலிருந்து 1449 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் இந்த தென்பெண்ணை ஆற்றில் செல்கிறது. தற்போது இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ரசாயன நுரைகள் குவியலாக செல்கிறது. ஆற்றினுடைய இந்த பக்கத்தில் தான் இந்த அணை இருக்குது. அணையிலிருந்து இந்த தரைப்பாலம் வழியாக இந்த இடத்துல குவியலாக ரசாயன நுரைகள் செல்கிறது. ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இது போலத்தான் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரில் குவியலாக ரசாயன நுரைகள் சென்று வருகிறது. அதே போல் தற்போதும் இந்த நுரைகள் செல்கிறது. இந்த அதிகப்படியான தண்ணீர் ஆற்றில் செல்வதால் வருவாய்த்துறையினர், மாவட்ட நிர்வாகம் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே இருக்கக்கூடிய தட்டியானப்பள்ளி, சின்ன கொள்ளு, பெத்த கொள்ளு, பாத்தக்கோட்டா போன்ற கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர கிராமங்களில் வாழும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது, ஆடு மாடுகளை குளிப்பாட்டவோ கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.